குக்கு பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பத்மபிரியா. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியும் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரகன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான். சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள். இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம் 7 சனி வரைக்கும் போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்ப சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும். இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். சார், முதலாவதாக மேச ராசிக்கு எப்படி இருக்கு சார்? இந்த ஆனி மாதம் என்பது ஜூன் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை இந்த ஆனி மாதம், இந்த இடைப்பட்ட காலம்தான் இந்த காலகட்டம். முதன்மையாக ஒரு தகவலை சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் மேஷ ராசினருக்கு தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வெற்றியாகும். அது சகாயஸ்தானம் பேர். அரசு வழி முயற்சிகள், சுய முயற்சிகள் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயரும். தன்னுடைய செல்வாக்கு வெளிப்படுகின்ற காலகட்டமாக மேஷ ராசினருக்கு இந்த நேரம் இருக்கும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பயம் இருந்தது. என்ன பயம்னா, ஏழரை சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சனி பகவான் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு. அப்போ பயம் இருந்தது. அது உண்மை. அந்த சனி பகவானுக்கு இப்போ குரு பகவானின் பார்வை கிடைச்சிருக்கு. கடகத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக மேஷ ராசினருக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானை பார்த்து விட்டார். இப்போ சனியினால் தொந்தரவு கிடையாது, ஏழரை சனி பாதிப்பு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ சனி தொல்லை இல்லை. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போ இது யோகம், செய்து வருகின்ற தொழில், வியாபாரம் இவற்றில் லாபத்தை காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இவர்களுக்கு உண்டு. ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை, வரவேண்டிய பணம் வரக்கூடிய நிலை, சேமிப்பு உயரக்கூடிய நிலை எல்லாமே மேஷ ராசினருக்கு இந்த நேரத்தில் இருக்கு. அடுத்து எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள. செவ்வாய் தான் ராசிநாதன். அவர் 2ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி போறார். 3 நாள் தான் இந்த மாதம் பிறந்திருக்கார். இப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் வேண்டும். மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரிங்களா, ரொம்ப வேகமாக பேசிட்டு போயிடுவாங்க, எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தைரியமாக பேசக்கூடியவங்க. ஆனால் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும், வார்த்தைகளின் நிதானம் காப்பதும், வரவு செலவில் கவனமாக இருப்பதும் இந்த நேரத்தில் மிக அவசியம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு, அதை ஒட்டித்தான் பலன்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடம் சஞ்சரிக்கிறாரு. 4ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 12 சஞ்சரிக்கின்ற சனியை பார்த்துட்டார், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் விருத்தியாகிடக்கூடிய நிலை இந்த நேரத்தில் மேஷராசி இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பிற்காக முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கு. புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய நிலை இருக்கு. அந்த யோகம் இருக்கு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா, மறைந்து கிடந்த செல்வாக்கு வெளிப்படும். எல்லா வகையிலும் குரு பார்வைகளும் சாதகமாக இருக்கு இந்த நேரத்தில். ஆனால் 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது உழைப்பு அதிகரிக்கும், தாய் வழி உறவுகளின் எதிர்ப்புகள் கொஞ்சம் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கும், அதன் காரணம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும். நிறைய ஓடிட்டே இருக்குங்க, ஓய்வில்லாம உடம்பு பாதிக்கும் இல்லையா, அது போன்ற சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதமாக இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் சரிங்களா. 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல நிலைமை இருக்கு. அதே நேரத்தில் கேது 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீக சொத்துகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம், பிள்ளைகளை பற்றி கவலை அதிகரிக்கலாம். இந்த பிள்ளை நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எண்ணம் வரலாம் சரிங்களா. இல்லை அவர்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் வருமானம் ஈட்ட வேண்டியதாக இருக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குரிய காலகட்டமாக இருக்காது சரிங்களா. இப்படி கேது அவருடைய வேலை செய்வார். நம்ம எல்லா கிரகத்தையும் பேசிட்டோம். இதுதான் இந்த மாதம் இவர்களுக்கு பொதுவான பலன். இந்த மேஷ ராசி பார்த்தீங்கன்னா இந்த எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது சந்திராஷ்டம நாட்கள். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்களில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பின்னடைவு ஏற்படும், எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும், சிலருக்கு விபத்துகளும் ஏற்படும். அதாவது புதிய முயற்சிகளை சந்திராஷ்டம நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை புரியுங்களா. அப்போ ஒரு பத்திரப்பதிவு போறீங்க, கவனக்குறைவின் காரணமாக நீங்க ஏமாந்துடுவீங்க. புதிய ஒப்பந்தத்தை கழுத்து போட போறீங்க, அங்கே நீங்க ஏமாந்துடுவீங்க. சந்திராஷ்டம நாட்களில் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 26/6 ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை தொடங்கி 28/6 ஜூன் 28/6 வரை சந்திராஷ்டமம் மேஷராசினர். இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக மேஷராசி இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், அதற்காக ஏங்காமல் இருக்க முடியாது. வழக்கமான வேலைகள் கவனம் செலுத்தட்டும், புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம். வெளியூர் பயணங்களிலும் இரவு பயணங்களிலும் நிதானம் காப்பது நன்மையாக இருக்கும்.